சேவிங்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா 4 விஷயம் சொல்றேன். அதுல 4வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், பிசினஸுக்கு உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னு பேங்க்குக்கு தெரிஞ்சதுன்னா எந்நேரம் வேணாலும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். நீங்க ஓபன் பண்ற சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டோட ஃபார்ம்லயே அது தெளிவா போடப்பட்டிருக்கும். செகண்ட், பிசினஸ் லோன் ஓவர் டிராஃப்ட் கிடைக்கணும்னா கரண்ட் அக்கௌண்ட்ல பிசினஸ் டிரான்சாக்ஷன் கிரெடிபிலிட்டியை நீங்க காமிங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா சாங்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட் நம்பர் 3, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல கேஷ் டெபாசிட் 10 லட்சம் சிங்கிள் டைமா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்மார்ட்டா பண்றேன்னு பிரிச்சு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் இல்ல அதுக்கு மேல கேஷா டெபாசிட் பண்ணாலும் சரி, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்டா இருந்தா பேங்க் இன்கம் டாக்ஸுக்கு ரிப்போர்ட் பண்ணும். பட் இந்த லிமிட் கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு கேஷ் டெபாசிட் ஆர் வித்ட்ராவல் 50 lakhs ஆர் மோர் இருந்தாதான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபோர்த் பாயிண்ட், நிறைய இன்கம் டாக்ஸ் நோட்டீசஸ்லயே நாங்க பாக்குறோம், ஜெனரல் பிராக்டிஸ் கரண்ட் அக்கௌண்ட் தான் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்த கிரெடிட்டுக்கு எல்லாம் நாங்க அன்எக்ஸ்பிளைன்டு கிரெடிட்டா ஏன் ட்ரீட் பண்ணி டாக்ஸ் 60% பிளஸ் சர்சார்ஜ் பிளஸ் செஸ் போடக்கூடாது அப்படின்னு ஷோகாஸ் நோட்டீஸ்ல கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து அதுல இருந்து வெளியில வந்துடலாம்னு வைங்களேன். பட் எதுக்கு நோட்டீஸ்? ஸோ பிசினஸ் பண்றீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. இந்த வீடியோவை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பிசினஸ் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.